அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் இந்திய திருநாட்டில் ஒரு இடத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. சில இடங்களுக்கு சில பெருமைகளே உண்டு. அதுபோலதான் இப்பொழுது நான் இருக்கும் இந்த இடம். இந்த இடத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு எனக்கு கிடைச்சது. அந்த குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராமாயணத்தோடு தொடர்புடைய இடம் இந்த இடம். அதாவது சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலைக்கு போறாரு, அந்த மூலிகையை தேடி வராரு. அப்படி வரும்போது சுத்தி மலையா இருக்கிறதுனால எந்த இடத்துல இருக்குன்னு அவருக்கு ஒரு குழப்பம் வருது. அப்போ இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணி அந்த மூலிகையை கண்டுபிடிக்கிறார். சபரி இங்க உட்காந்து தவம் பண்ணிட்டு இங்கிருந்து சபரிமலை போய் அங்க போய் நம்ம மோட்சம் அடைகிறார். இப்படி இந்த ஊருக்கு இப்படி ஒரு பெருமை இருக்கு. ஆனால் என்றென்றும் பெருமை சேர்க்கும் விதமாக இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இந்த இடத்துல. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த ஊர்ல வாழ்ந்தவர் தான் சச்சிதானந்த சுவாமிகள். அவர் 15/8/1976 அன்று ஜீவசமாதி நிலையை அடைகிறார். அப்படி ஜீவசமாதி நிலை அடைந்தது பிறகு அவருடைய பிள்ளையான ஞானச்சித்தர் ஸ்ரீ பரஞ்சோதி சுவாமிகள் கிட்ட அவர் பேசுறார். சமாதிக்குள்ளே பேசுறார். அப்போ சச்சிதானந்த சுவாமி சொல்றார், 12 ஆண்டு காலத்துல என்னுடைய ஜீவசமாதியை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். சில காரணங்களுக்காக அது தள்ளி போகுது. 14 வருஷம் கழிச்சு 1990 வருஷம் அவருடைய ஜீவசமாதி திறக்கப்படுகிறது. அப்போ சமாதிக்குள்ளே சச்சிதானந்த சுவாமிகளும் சொல்லிட்டாரு, யார் என்னுடைய ஜீவசமாதியும் திறக்கணும், ஜீவசமாதி திறக்கும்போது யாரெல்லாம் இருக்கணும், அது என்ன நாள் என்ன திதி எல்லாத்தையும் அவர் தெளிவா சொல்லிட்டார். அதே சமயத்தில் தன்னுடைய ஜீவசமாதிக்கு கோபுரங்கள் அமைக்கணும், அந்த கோபுரத்தில் யாருடைய திருவுருவம் இருக்கணும் எல்லாமே சொல்லிட்டார். அதன்படி அவருடைய பிள்ளையான ஸ்ரீ பரஞ்சோதி சித்தர் என்ன பண்றாருன்னா அந்த ஜீவசமாதியை திறக்கிறாங்க 1990. அப்படி திறந்த போது அங்கே ஆச்சரியம் காத்திருந்தது. 1976 வருஷம் எப்படி ஜீவசமாதி நிலையில் அமர்ந்திருந்தாரோ அதே மாதிரி அவர் உட்கார்ந்திருக்காரு. அன்று போட்ட ஆடைகள் அப்படியே இருக்கிறது. அந்த ஜீவசமாதிக்குள்ள கற்பூரம், உப்பு, வில்வம், செங்காவி போன்ற மூலிகை பொருட்கள்லாம் அதுல போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே இருக்கு. விபூதி அதெல்லாம் அப்படியே இருக்கு. விபூதி அதெல்லாம் சேர்த்து அப்படியே இருக்குங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ராஜராஜேஸ்வரனுடைய திருப்பாதத்தை அவருடைய தலையில வச்சிருந்தாருங்க. அப்படியே இருந்தது. அந்த பாதம் அப்படியே இருந்தது. அன்று வைக்கப்பட்ட அந்த உடல் அப்படியே அந்த உடல் எப்படி அது வச்சாலும் அதே மாதிரியே இருந்தது. நகம் வளர்ந்திருந்தது, தாடி வளர்ந்திருந்தது, கழுத்தில் எலுமிச்சம்பழம் மாலை போட்டிருந்தாங்க, மலர் மாலை போட்டிருந்தாங்க. எதுவுமே வாடாது. இவைகள் எல்லாவற்றையும் கடந்து அப்படியே ஒரு நறுமணம் வந்துட்டே இருக்கு. அப்படியே வாசம் வந்துட்டே இருக்குங்க. ஜீவசமாதிக்கு திறக்கப்பட்ட ஜீவசமாதிக்கு கற்பூர ஆரத்தை காட்டுறாங்க, செய்கிறாங்க. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் செய்து திரும்பி அதே மாதிரி ஜீவசமாதி வைக்கிறாங்க. பின்பு கோபுரங்களும் எழுப்பப்படுகிறது. இந்த அற்புதம் எங்க நடந்ததுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் கொடுவிலார்பட்டி, அதாவது தேனி புது பேருந்து நிலையத்திலிருந்து 5வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமத்தில் தான் இந்த ஆச்சரியம் நடந்திருக்கிறது. ஜீவசமாதினா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களுக்கு ஜீவசமாதினா என்ன அப்படின்னு உணர வைத்த இடம் இந்த இடம். மிக மிக அற்புதமான இடம். இந்த இடத்தில் இன்னும் பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. யார் இந்த சச்சிதானந்தர்? இவரை பற்றி நாம் அடுத்த காணொலியில் காண்போம். மனதாலும் உணர்வாலும் இணைந்திருங்கள். ஆச்சரியங்களும் அற்புதங்களும் காத்திருக்கிறது. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.